தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இப்போ மார்க்கெட் திடீர்னு ஒரு 1000 பாயிண்ட் இறங்குது, 1000 பாயிண்ட் மேலே போகுது. கோல்டு ரேட்டு ஏறுது இறங்குது. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு எல்லாமே ஹை வாலட்டைல் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. இப்போது நார்மல் ட்ரேடர்ஸ், டெய்லி ட்ரேடர்ஸ், ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா எங்கே என்ட்ரி பண்ணுறது, எங்கே எக்ஸிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய எவரெஸ்ட் மலையை பிடிக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி நிலைமையில் நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு பக்காவான என்ட்ரி. எந்த இடத்துல மார்க்கெட்டு ஹை இருக்கோ அங்கேருந்து செல் கொடுக்குது. எந்த இடத்துல மார்க்கெட் இது வரைக்கும் லோ வச்சுருக்கோ அங்கேருந்து நமக்கு பை கொடுக்குது. எஸ்எல் ஹிட் ஆகாமல் இருக்குமா அப்படின்னா எஸ்எல்லும் ஹிட் ஆகுது. ஓகேங்களா. மார்க்கெட் நல்லா வாலட்டைல் மூமெண்ட்டாக இருக்கும்போது எஸ்எல் ஹிட் ஆகுது. பட் இதில் பியூட்டி ஆஃப் அவர் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, எஸ்எல் ஹிட் ஆனாலும் உடனே நமக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துரும். ரீஎன்ட்ரியில் டார்கெட்டும் கொடுத்துரும். அந்த மாதிரி நல்ல அக்யூரேட்டான இண்டிகேட்டரு நமக்கு பயத்தையே கொடுக்காது. ஆனால் நம்ம இண்டிகேட்டர் நம்பி ட்ரேட் பண்ணணும். மொத்தத்தில் ரெண்டே விஷயந்தான். ஒன்று பையி, ஒன்று செல்லு. இதுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா பைக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா செல்லுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா பை. நம்ம குருட்டு நம்பிக்கையாக பை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண போகிறது கிடையாது. பை பண்ணுறோம், டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறோம், எஸ்எல்ல போடுறோம். டார்கெட் வந்துச்சுன்னா ஓகே, புக் பண்ணுறோம், ப்ராஃபிட் எடுக்கிறோம், அன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோம். எஸ்எல் போயிடுச்சா, லாஸ் ஆகிடுச்சா கவலைப்படக்கூடாது. ஒரு ட்ரேடர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவன் கவலைப்படக்கூடாது. எஸ்எல் கொடுத்துட்டு திருப்பியும் செகண்ட் பை எடுத்துகிட்டு எஸ்எல் கொடுத்துருச்சுன்னா செகண்ட் செல்லுக்கு வெயிட் பண்ணுங்கள். அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது செல் எடுங்க. டார்கெட் கொடுத்துரும், அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம். இது செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ப்ராஃபிட்டுமே எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்போது என்றைக்குமே நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமோ கவலையோ இல்லை. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பயம், யார் பயந்தானோ அவன் மரணித்தவனுக்கு சமம். அப்போ பயந்துட்டீங்க அப்படின்னா நம்மளால் இந்த மார்க்கெட்டில் நிற்கவே முடியாது. மார்க்கெட் எல்லாம் மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 2 பாயிண்ட் 3 பாயிண்டில் வெளியே வந்துடுவோம். மார்க்கெட் நம்மளுடைய அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் போடாமல் இல்லை ஸ்டாப் லாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியே வர்றதுக்கு பயந்துக்கிட்டு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இது பை என்ட்ரி, இது செல் என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸு, இது டார்கெட்டு. எஸ்எல் ஹிட் ஆனால் ரிவர்சல் என்ட்ரி முடிஞ்சா மறுபடியும் ட்ரேட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணி நல்ல நீங்கள் உங்களே டிசிப்ளின் ட்ரேடராக மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் யாராலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏன், மார்க்கெட்டாலேயும் உங்களால் தோற்கடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்க. சரி வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி எப்போதும் போல் ஏன் நிஃப்டி எடுக்கிறோம் அப்படின்னா, நான் டெய்லி ஒவ்வொரு சார்ட்டை உங்கள்கிட்ட காட்டுறேன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இன்றைக்கி அந்த இதில் டார்கெட் கொடுத்துருக்கு, அதனால் இதை காட்டுறாரு, இதனால் அதை காட்டுறாரு அப்படியெல்லாம் சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட லைவாகவே நான் காட்டுறேன். மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கும் காரணம் இருக்குது. என்னென்னா இப்போது 1 மினிட்டில் காட்டுறேன், அதில் வேறு என்ட்ரி இருக்குது. 5 மினிட்ஸில் காட்டுறேன், அதில் வேறு என்ட்ரி இருக்குது. 10 மினிட்ஸில் வேறு என்ட்ரி இருக்குது. அப்படின்னா நான் எனக்கு தகுந்த மாதிரி காட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் லைவாக உங்களுக்கு 1 மினிட்லேயும் காட்டுறேன், 5 மினிட்ஸ் காட்டுறேன். பாருங்கள், 1 மினிட்டில் என்ன இருக்குது, 22,748 கரெக்டாக? ஆமாம், எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ இதுவே நான் 1 மினிட்டில் வைக்கிறேன். நல்லா பாருங்கள், அதே என்ட்ரி தான் 22,748. ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் டைம் பேஸ் பண்ணி கிடையாது. இட் இஸ் நாட் சிம்பிள் கால்குலேஷன். இதுக்கு நிறைய அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த என்ட்ரிலாம் கிடைக்கிது. சரி, இது நேத்தியோட என்ட்ரி பாயிண்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் என்ன பண்ண வேண்டியது, செட்டிங்ஸ்க்கு போகணும். பாட்டம் லெஃப்ட்டில் கீழே பாருங்கள், கீழே லெஃப்ட்டில் 3 புள்ளி இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஓகே கொடுங்க. அவ்வளோதான். அப்படி ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு 2 லைன், மேலே 2 லைன் வரும், கீழே 2 லைன் வரும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று கீழ் நோக்கி வரும், இல்லை மேல் நோக்கி வரும்.
உங்களுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னா நான் பார் ரீப்ளே பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். நான் முதல் நாள்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. முதல் நாள் என்னாச்சுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் வீடியோஸ் வந்து கட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நிறைய வீடியோ போட்டாச்சு. ஸோ அதனால் இப்போ அதிகமாக வீடியோஸ் போடுறதில்ல. எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ஒரே கான்செப்ட் தான். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரே கான்செப்ட் தான். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா அதிகமான வீடியோஸ் போட்டுட்டு உங்களை போர் பண்ண விரும்பலை. அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் ஒரு வீடியோ போடலாம், இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் போடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில கஸ்டமர்ஸ் சார் டெய்லி எதாவது போட்டுக்கிட்டே இருங்க சார், டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காகவும் எங்களை டயத்தை ஒதுக்கி நம்ம வீடியோ போடுறோம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆகுது பார்த்துக்குங்க. மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சா, கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து மேலேயும் போகலை கீழேயும் போகலை. இப்போ நமக்கு முன்கூட்டியே தெரியும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 22,681 கிட்ட போகும்போது நம்ம செல் பண்ணணும். 22,400 கிட்ட வரும்போது பை பண்ணணும். பை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆச்சுன்னா அன்றைக்கி செல்லு கிடையாது, செல்லு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆச்சுன்னா அன்றைக்கி பை கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி. அது என்ன சார் எஸ்எல் ஹிட் ரிவர்சல் என்ட்ரி? நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா அன்றைக்கி செல்லு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் பை சைடில் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுக்காம திருப்பி கீழே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பேன் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ அங்கே என்ன பண்ணணும், செகண்ட் செல் இருக்குல்ல, அந்த செகண்ட் செல்லை எடுத்து அதோட டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அதுக்கு பேர் தான் ரிவர்சல் என்ட்ரி. அதே மாதிரியே மேல் நோக்கி மார்க்கெட் போயிட்டே இருக்குது, செல்லு ஆக்டிவேட் ஆகுது. இது 22,681 கிட்ட செல்லு ஆக்டிவேட் ஆகுது. டார்கெட் கொடுத்துருச்சுன்னா பை கிடையாது. சப்போஸ் டார்கெட் கொடுக்காம எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா அந்த எஸ்எல் ஹிட் ஆன பாயிண்ட்லேருந்து செகண்ட் பை எடுத்துடணும். சரி, எஸ்எல் ஹிட் ஆன பாயிண்ட்லேருந்து செகண்ட் பை எடுத்து நம்மளுடைய செகண்ட் பை டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணி அன்னைக்கான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வரணும். அதற்கு பெயர் தான் ரிவர்சல் என்ட்ரி. இப்போ பாருங்கள் மறுபடியும், இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இடத்துல மார்க்கெட்டு போய் ஹிட் ஆகும்போது, அதாவது இந்த கேண்டில் 9:34 இப்போ ஹிட் ஆகுது இல்லையா, அந்த கேண்டிலோட சைஸை பாருங்கள். அந்த சைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பையராக இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பையராக இருக்காங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிது, என்ன, மார்க்கெட்டை வந்து கீழே விழுவதுக்கு தயாராக ஆகுது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்மளுடைய ரீட்டைலரெலாம் போய் ஏமாற்றணும் இல்லையா, அதுக்காக இன்னொரு கேண்டில் கொண்டு வரான். அவனும் என்ன பண்ணுறான், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கேண்டில், நிறைய பையர் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், நம்மளை எல்லாத்தையும் மேலே போய் செல் பண்ண வச்சுட்டு அவன் வந்து அங்கேருந்து நம்ம எல்லாம் மேலே போயிட்டு பை பண்ண வச்சுட்டு அவன் அங்கே செல் பண்ணி நம்மளுடைய காசெல்லாம் பிடுங்கிட்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இதுக்கு என்னென்னவோ பேர் சொல்லுவாங்க, என்னது, நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு கேண்டில்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் கூட மார்க்கெட்டு மேலே தான் போகுதுன்னு சொல்லி காட்டுது. ஓகேவா, ஏன், பாடி வந்து மேல் நோக்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் அடுத்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது கீழே போக போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்துக்கங்க, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, அடுத்த கேண்டில் வந்து அதோட லோ பிரேக்கு ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க வேண்டிய என்ட்ரி வந்து அதுக்கு அடுத்த கேண்டில் 9:41 தான் என்ன பண்ணுவோம், 22,600 இல்லை 22,700 புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஓகே, பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து என்ன, அதோட ஹை பாயிண்ட்டு, அதோடைய மேலே உள்ள பாயிண்ட்டு டைனி 2ல் வச்சுக்கிங்க. இப்போ நான் டிஃபால்ட்டில் காட்டுறேன், டைனி 2ல் வச்சுக்கிங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது கடன் டார்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது கடன் டார்கெட் கொடுக்கணும். இப்போ நான் இங்கே போகிறேன், டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். இப்போ நான் செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால பையை கேன்சல் பண்ணுறேன், செல் டார்கெட்டு கொடுக்குறேன், செகண்ட் பை டார்கெட்டு கொடுக்குறேன். ஏன் செகண்ட் பை டார்கெட்டு, சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும், ரிவர்சல் என்ட்ரி போகணும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா இன்னும் கிடைக்கல, செகண்ட் டார்கெட்டு கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட் வெயிட் பண்ணுறேன், இன்னும் கிடைக்கல, வெயிட் பண்ணுறேன், கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் போகுமா, போனால் எவ்வளோ டார்கெட் வரைக்கும் போகும், அடுத்தடுத்து எங்கே நான் புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு
இந்த செட்டிங்ஸ்லேயே எம்எஸ்டி ஐகோர் எக்ஸ்ட்ரா டார்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு பையோட எக்ஸ்ட்ரா டார்கெட் காட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி ஆக்டிவேட் ஆனது செல்லு தானே, அதனால் ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட்டை ஓகே சொல்லிடுங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த 3 டார்கெட்டு கீழே கிடச்சிரும். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டார்கெட் வரும்போது நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இது இவ்வளோ தான் போக போகுது, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 21 மூவிங் ஆவரேஜோ ஒரு 50 மூவிங் ஆவரேஜ் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா அந்த ஸ்லோப் உங்களுக்கு கிடைக்க மார்க்கெட் வந்து நல்லாவே மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருக்கும். அந்த ஸ்லோப் விட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இது என்ன கொடுத்துருக்கேன், 921 கொடுத்துருக்கேன்னா 915 இருக்குது, அது 21 மாற்றிக்கிங்க, இல்லை 2015 கூட ஓகே தான், அதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஸ்லோப் வந்துக்கிட்டே இருக்கா, இந்த ஸ்லோப் விட்டு வெளியே வரும்போது நம்ம 1 மினிட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக காட்டுது. ஒரு 5 மினிட்ஸில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அதோடைய விவரமாக காட்டும். சரி, பாருங்கள் மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. இருந்தாலும் நமக்கு வந்து ஏற்கனவே 4 டார்கெட் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ சும்மா மார்க்கெட் வந்து ஒரு ஜர்க்காய் மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே போகிறோம், அதை நீங்கள் பயப்படக்கூடாது. ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சுன்னா ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சிடணும். செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சுன்னா ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சிடணும். தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிடணும். நீங்கள் 4th 5th டார்கெட்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன், ஒரு சூப்பர் ட்ரெண்டோ ஒரு மூவிங் ஆவரேஜோ யூஸ் பண்ணி நீங்கள் இதை வெயிட் பண்ணணும். சரி, இது வந்து நேத்தியோடது. இப்போ மறுநாளுக்கு ஓப்பன் ஆக போகுது இல்லையா, அதாவது முந்தா நாள் இது காட்டினேன், இப்போ மறுநாள் ஓப்பன் ஆக போகுது. இப்போ மறுநாள் ஓப்பன் ஆகுது, என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நேத்தியோடது தான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பை எடுக்க மாட்டோம். ஏன், செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், செல்லு எங்கே இருக்குதுன்னு, டாப்பில் போய் நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு, எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. இப்போ நமக்கு செல்லு கிடைச்சாலும் நம்ம செல்லு போக மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். நமக்கு செல்லுலேயே எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், செகண்ட் செல்லு ஆக்டிவேட் ஆகுது, நமக்கு டார்கெட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் அப்பு, எவ்வளோ கேப் அப் பாருங்கள், எங்கேருந்து எங்கே கேப் அப் ஆகிருக்குன்னு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 2 ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, டாப்பில் ஒரு ஜோனு, பாட்டமில் ஒரு ஜோனு. இப்போ 22,990 கிட்டே போகும்போது செல்லு, 22,746 கிட்டே வரும்போது பை. இப்போ கீழ் நோக்கி வந்துச்சுன்னா 22,700 கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். மேல் நோக்கி போச்சுன்னா 23,000 புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ மேலே உள்ள சிவப்பு லைன் வந்து ஸ்டாப் லாஸு, கீழே உள்ள சிவப்பு லைன் வந்து ஸ்டாப் லாஸு. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் ரீஎன்ட்ரி, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. அதிகமான லாட் எடுக்காதீங்க, இனிஷியலாக ஒரே ஒரு லாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு பை கிட்ட வந்துருச்சு. இப்போ பை கிட்ட வந்தாலும் எந்த ஒரு க்ரீன் கேண்டலோட சிக்னலுமே கிடைக்கல, எல்லாமே வந்து ரெட்டாகவே பாருங்கள். எத்தனை ரெட்டு கேண்டில் பாருங்கள், 10-15 கேண்டில் வந்து ரெட்டாகவே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு கேண்டில் இண்டிகேஷன் நமக்கு இருக்குது. இது என்னது, 11:03க்கு ஒரு கேண்டில் இண்டிகேஷன். அது என்னது, விக்கு வந்து கீழே பெருசாக முடிஞ்சிருக்கு, பாடி வந்து மேலே பெருசாக முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், பையர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, பையர் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ண போகிறாங்க மேல் நோக்கி அப்படின்னு அர்த்தம். பார்க்கலாமா, நான் புஷ் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் கீழேயும் விட்டானுங்க, அடுத்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இதோட ஹையை பிரேக் பண்ணோன்னா பை எடுக்கணும். எது, 22,700 கால் ஆப்ஷன். இப்போ எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எல்லாம் செட்டிங்ஸ் போகிறேன், எனக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, செல்லை கேன்சல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு, செகண்ட் செல் டார்கெட் கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன், டைனி டு ஸ்டாப் லாஸ் ஒன்றும் வைக்கல, நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பை டார்கெட் கொடுக்கல, மார்க்கெட்டு இங்கே பிரேக் ஆகிட்டு மேலே போய் திருப்பியும் நம்மளுடைய பாயிண்டில் தான் டச் ஆகுது பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக டச் ஆகுது பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். திருப்பி வச்ச லோ வந்து நம்மளுடைய பை பாயிண்ட்டு தான், 22,747. நம்ம என்ட்ரி வந்து 22,748. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டு மேலே போய்கிட்டே இருக்குது, மார்க்கெட்டு மேலே போய் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு.
அடுத்தது செகண்ட் டார்கெட் கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி பாருங்கள். திருப்பியும் மார்க்கெட்டு கீழே வருது, திருப்பியும் டச் ஆகுது. இப்போ நான் வச்சுருக்கிறது என்ன, பிக் டார்கெட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது, ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு சூப்பர் ட்ரெண்டு இல்லைன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் 21 மூவிங் ஆவரேஜ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க போதுமான, இல்லை விவாப் கூட வச்சுக்கோங்க. ஒரு SMA 50 கூட வச்சா கூட நமக்கு என்ன தெரிஞ்சிடும், மார்க்கெட் வந்து அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், நல்லா அவங்களுக்கு தூக்கி கொடுக்கும். இது நல்ல ஒரு ரயில்வே ட்ராக் பேட்டர்ன் மாதிரி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹோல்டு பண்ணலாம். இப்போ 3 டார்கெட் நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு. 3 டார்கெட் நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு. அடுத்தது மார்க்கெட் கீழே வருது. இப்போது நமக்கு ஏதாவது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா திருப்பியும் பை எடுக்கலாம். ஆனால் டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் மட்டும்தான். இப்போ செகண்ட் செல்லு ஆக்டிவேட் ஆகி ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு போதுமானது. ஓகேவா, பையோ செல்லோ ஒரு நாளைக்கு பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல நமக்கு சூப்பராக பை ஆக்டிவேட் ஆகிட்டு எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் எக்கெடுக்கிட்டு இப்போ நமக்கு என்னன்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. இவ்வளோதாங்க. இது போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் டிசிப்ளினாக பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம MSTI ஐக்கோர் இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைஃப் டைம் வேலிடிட்டி 5 இயர்ஸ் பிளான் கொடுக்குறோம். யாரெல்லாம் லைஃப் டைம் வேலிடிட்டி 5 இயர்ஸ் பிளான் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இண்டிகேட்ரு MSTI ஐக்கோர் ட்ரெண்ட் இண்டிகேட்ரு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே, அதே வேலிடிட்டியோட இந்த இண்டிகேட்ரு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு மட்டும்தான். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. டைனமிக் ஜோன் இருக்குது, அப்புறம் வந்து பிரேக் அவுட் ஜோன் இருக்குது. அப்படி நிறையா உள்ளுக்குள்ளே ஆப்ஷன் இருக்குது. உள்ளே பாருங்கள், டைனாமிக் இருக்கும், ஸ்டாட்டிக் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு இண்டிகேட்டர் மினிமம் 3 மந்த்ஸுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருங்க. வேறு எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரே இண்டிகேட்டர் போதும், ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே போதும். உங்களோட அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. டவுட் இருந்தால் இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு ஃபுல் ட்ரைனிங் வீடியோவாகவே உங்களுக்கு இருக்கும்.